இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த 2வது நாளுக்காக என் தேவனை ஸ்தோத்தரிக்கின்றேன். பாருங்க, 2வது நம்ம இப்போ இந்த 7 நாட்கள் கூட நாம் தியானிக்க இருக்கிற தலைப்பு நிலையற்ற 7 காரியங்கள். முதல் நாளிலே நாம் தியானித்தோம், நிலையற்ற காரியமாக கருதப்படுவது அழகு என்று சொல்லி நாம் தியானித்தோம். 2வது நாளிலே நிலையற்ற காரியமாக எண்ணப்படுவது செல்வம். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், இல்லாமற் போகும் பொருள் மேல் உன் கண்களை பறக்க விடுவானேன், அது கழுகை போல சிறகுகளை தனக்கு உண்டு பண்ணி கொண்டு ஆகாய மார்க்கமாய் பறந்து போம். இல்லாமற் போகின்ற பொருளுக்காக உன் கண்களை பறக்க விடுவானேன். நமக்கு எல்லாருக்குமே பொதுவாக நம்ம ஷாப்பிங் போயிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அங்கே இருக்கிற பொருள் எல்லாமே நமக்கு அழகாக தெரியும் இல்லையா? நம்ம வீட்டில் இல்லாத பொருள் அங்கே இருக்கும்போது அதை நம்ம வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆசைப்படுவோம் இல்லையா? அது எல்லாருடைய ஒரு இயல்பு. போயிட்டாலே இல்லை, ஒரு சாரி வாங்க ஒரு கடைக்கு, ஜவுளி கடைக்குள்ளே போயிட்டோன்னா எல்லா சாரிலையும் ஒன்று ஒன்று எடுத்துடலாமான்னு நமக்கு தோணும் இல்லையா? அப்போது நமக்கு ஆசைகள் நிறைய இருக்கலாம். ஆனால் அந்த ஆசையெல்லாம் அது கடவுளுடைய விருப்பப்படி நாம் செயல்படுத்துவோம் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த ஆசைகள் எல்லாம் ஆசீர்வாதமான ஆசைகளாக மாறும் என்பதிலே சந்தேகமே இல்லை. பாருங்க, இந்த 2வது நிலையற்ற காரியம் செல்வம். செல்வம் அப்படிங்கிறது ஒரு ஐஸ்வர்யத்தை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. இந்த உலகத்துல காரியங்களுக்காக செல்வத்தை தேடி 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 மனிதர்கள்லாம் எங்கேயோ அலைஞ்சிட்டே இருக்கிறாங்க. எப்படியாவது நாம் பொருள் சம்பாதிக்கணும், எப்படியாவது நாம் பணம் சம்பாதிக்கணும், என் குடும்பத்தை விட்டு விட்டு கூட நான் வெளிநாட்டுக்கு என்ன செய்யணும், போயிடணும், அங்கிருந்து நான் பணம் சம்பாதிக்கணும். அப்படி தேடி 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 எவ்வளவோ நம்ம முயற்சி எடுக்கிறோம். ஏன்? பணம் இல்லாதவங்களை யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, மதிக்க மாட்டாங்க. இந்த உலகத்துல பணம் இருந்தா தான் நம்மளை மதிப்பாங்க. அப்படிங்கிறதுக்காக செல்வத்தை தேடி தேடி நம்ம என்ன செய்யிட்டே இருக்கோம், அலைந்து கொண்டே இருக்கிறோம். எப்படியாவது ஒரு வேலை பார்த்துடணும், எப்படியாவது என் குடும்பத்தில் நான் மேலே வந்துடணும் அப்படின்னு நமக்கு இருக்கிற ஆசைகள் நல்லதுதான். ஆனா அந்த செல்வம், அந்த ஐஸ்வர்யம் அதிகமாகும் போது அது பண ஆசையாக நமக்கு மாறிவிடுகிறது இல்லையா? எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே செல்வம் நமக்கு போதும் என்று இருக்கின்ற அளவிற்கு நாம் நம்முடைய வாழ்க்கை தரத்தை நாம் வைத்து கொண்டோம் என்று சொன்னால் அது நமக்கு சிறந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கும். கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருப்பாரானால் அந்த ஆசீர்வாதம் என்றைக்குமே நிலைத்து நிற்கிற ஆசீர்வாதமாக இருக்கும். நாம தேடிக்கொள்ளுகிற செல்வம், நாம தேடிக்கொள்ளுகிற பணம் எல்லாமே அது வீணாய் போகக்கூடிய அல்லது நம்முடைய வாழ்க்கையை வீணடிக்கிற ஒரு செல்வமாக அது மாறும் என்பதிலே சந்தேகமில்லை. செல்வந்தர்களாக வாழ்கின்ற மனிதர்களை நாம் யாராவது நம்ம எடுத்துட்டோம்னு சொன்னால், அவங்க யாராவது நான் இவ்வளவு நாள் பெரிய பணக்காரர்களாக அவர்களே இருக்கலாம். அவங்ககிட்ட போய் நீங்கள் தேடி வச்சிருக்கிற பணம் உங்களுக்கு, உங்கள் பிள்ளைங்களுக்கு, உங்கள் பேர குழந்தைங்களுக்கு போதுமான அளவு இருக்குது, நீங்கள் எவ்வளோ தூரம் செல்வத்தை தேடி வச்சது போதுமா அப்படின்னு கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க? இல்லை, நான் தேடி வச்சிருக்க பொருள் எனக்கு, என் பிள்ளைக்கு, என்னுடைய பேர குழந்தைக்கு எல்லாம் இருந்தாலும் நான் இன்னும் என்ன செய்துட்டே இருப்பேன், தேடிக்கிட்டே இருப்பேன், பொருள் தேடிக்கிட்டே இருப்பேன், ஐஸ்வர்யவானாக வேணும், பணம் தேடணும்னு சொல்லி இன்னும் நான் என்ன செய்தேன், செல்வத்தை பெருக்கி கொண்டே இருப்பேன் என்று தான் சொல்வார்களே ஒழிஞ்சு எனக்கு போதும், நான் இவ்வளோ தூரத்துக்கு நான் தேடி வச்சுட்டேன், இனிமேல் நான் ஒரு இடத்துல உட்காந்து நான் நல்லா அமைதியாக உட்காந்து என்ன செய்ய போகிறேன், நான் அமைதியாக நிம்மதியாக அமர்ந்து கொள்வேன் என்று சொல்லி எந்த ஒரு மனிதனும் கூட என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. அவங்க வாழ்நாள் முழுவதுமே பணத்தை தேடுவதிலேயே குறிக்கோளாக என்ன செய்வாங்க, இருப்பாங்க இல்லையா? நம்ம வாழ்க்கையில் அப்படி ஒரு மனிதனை கூட நாம் காணவே முடியாது. போதும், எனக்கு இருக்கிறது போதும், எனக்கு இருக்கிற செல்வம் போதும், எனக்கு இருக்கிற ஐஸ்வர்யம் போதும் அப்படின்னு சொல்லி யாராவது இருப்பாங்கன்னா இல்லவே இல்லை. எந்த மனிதனுமே நம்ம என்ன செய்ய முடியாது, எனக்கு போதும் ஐஸ்வர்யம் போதுங்கிற மனிதர்களை நாம் என்ன செய்ய முடியாது, காண முடியாது. எனக்கு அன்பார்களே, நமது கண்கள் அழிந்து போகிற செல்வத்தை தேடி தேடி கழுகுகளை போல பறந்து கொண்டே அலைவதை நாம் பார்க்கிறோம். அப்படி இராதபடிக்கு நாம் ஜாக்கிரதையாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஐஸ்வர்யவானாக வேண்டும் என்று சொல்லி நான் விரும்பக்கூடாது, நீங்க எனக்கு என்ன தாரீங்களோ அது எனக்கு போதும் அப்பா. நான் வேதத்தில் வாசிக்கிறோம், நீதிமொழிகள் 30:9 ஆகூர் என்னும் ஒரு மனிதன் தேவனிடத்திலே வேண்டுதல் செய்யும்போது கேட்கிறான், எனக்கு அதிக செல்வத்தை கொடுத்து நான் உம்மை மறுதலித்து விடாதபடி என் படியை எனக்கு அளந்து தாரும். அதான் ஒவ்வொரு நாளும் நீங்க என்ன போஷிங்கப்பா, நீங்க எனக்கு அதிகமாக ஐஸ்வர்யத்தை
கொடுத்துடாதீங்க, அதிக வறுமையை எனக்கு கொடுத்துடாதீங்க, நான் உண்மை மறுதளித்து விடக்கூடாது. நான் அதிகமாக ஐஸ்வர்யம் வரும் பொழுது கர்த்தர் யார் அப்படின்னு சொல்லி நான் என்ன செய்யக்கூடாது, ஆண்டவர் யாரோ எனக்கு தெரியாத, நான் உலகத்தில் இவ்வளோ பெரிய பணக்காரனா இருக்கிறேன்னு சொல்லி நாங்கள் உங்களை என்ன செய்யக்கூடாது, மறுதளித்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதனது நாளுக்கு எனக்கு ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்னுடைய படி எனக்கு என் குடும்பத்துக்கு எனக்கு எவ்வளவு தேவையோ அதை எனக்கு நீங்கள் உங்களுடைய கையிலிருந்து எனக்கு அளந்து கொடுங்கப்பா. அதுதான் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய சந்தோஷம், அதுதான் என் வாழ்க்கையில் மிகச்சிறந்த செல்வம், அதுதான் என்னுடைய ஐஸ்வர்யம் என்று சொல்லி அவன் ஆண்டவரிடத்திலே விண்ணப்பம் செய்வதை பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் அப்படி கேட்குறோமா? கேட்கறது இல்லைல்ல. எனக்கு ஒவ்வொரு நாளைக்கு உள்ள படி எனக்கு தாங்கப்பான்னு கேட்குறோமா? இல்லை. என் மகனுக்கு, என் மகளுக்கு, என்னுடைய மனைவிக்கு, என்னுடைய கணவனுக்கு எனக்கு அப்படி வேணும் இப்படி வேணும் ஆண்டவர்கிட்ட எவ்வளவோ நம்ம என்ன செய்கிறோம், சொல்கிறோம். எனக்கு அடுத்த மாதத்துக்கு இவ்வளோ தேவை இருக்குது, பெரிய பட்ஜெட்டை கொண்டு வச்சு என்ன செய்கிறோம், ஒரு பெரிய லிஸ்ட்டை கொண்டு வச்சு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்குறோம். ஏசப்பா இதெல்லாம் எனக்கு நடக்கணும், இதெல்லாம் எனக்கு நீங்கள் செஞ்சுத்தாங்க, இதுக்கு இவ்வளோ பணம் தேவைப்படுது, என்னென்ன பொருட்கள்லாம் நான் வாங்கணும், அப்படியெல்லாம் கேட்குறோம்ல. ஆனால் இந்த ஆகூர் என்ற மனிதனை பாருங்கள், ஆண்டவரே எனக்கு அன்னன்னைக்குள்ள படியை எனக்கு நீங்கள் அளந்து தாங்கப்பா, எனக்கு நம்முடைய விண்ணப்பம் எப்படி இருக்கிறது என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்ப்போம். இந்த மனிதனை போல நாமும் கேட்போமானால் நாமும் கூட அந்த அழிந்து போகிற அந்த செல்வத்துக்கு மேல் நாம் ஆசையை வைக்கவே மாட்டோம் இல்லையா? இன்னும் லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் ஒரு மனிதனை ஒரு செல்வமிக்க ஒரு மனிதனை பார்க்குறவன் சொல்கிறான், என்னால் நல்லா விளைஞ்சிருக்கு, நான் பெரிய அந்த சேமித்து வைக்கிற இதெல்லாம் கட்டி வைத்திருக்கிறேன், அப்போ அதெல்லாம் நிறைஞ்சாச்சு, அந்த சேமித்து வைக்கிற அந்த இடமெல்லாம் நிறைஞ்சாச்சு, இன்னும் நான் என்னச்சுவேன், அதை இடிச்சு நான் என்னச்சுவேன், என் களஞ்சியத்தெல்லாம் நான் பெருசாக கட்ட போகிறேன். கட்டி சொல்கிறான், ஆத்மாவே உனக்கு வேண்டியதெல் மட்டும் நான் சேமித்து வச்சுட்டேன், நீ நல்ல சந்தோஷமாக இருக்கலாம், நீ புசிக்கலாம் குடிக்கலாம் இளைப்பாரி நீ சந்தோஷமாக இரு என்று சொல்லி தன்னுடைய ஆத்மாவிட்ட சொல்கிறான். அப்போதான் ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிறார், மதிகேடனே என்று சொல்லி. பாருங்க, அவன் எவ்வளோ செல்வந்தனாக இருந்தாலும் அவனை ஆண்டவர் எப்படி சொல்லுகிறார், மதிக்கேடனே என்று சொல்லி. ஏன்? அவன் தன்னுடைய ஆத்மாவுக்கு தேவையான உணவை கொடுக்காமல், ஆத்மீக ஆகாரத்தை கொடுக்காமல், இந்த உலகத்தின் செல்வம் உலகத்தின் ஐஸ்வர்யத்தை நம்பியே அவன் நினைச்சான் வாழ்கிறான். நான் இவ்வளவு இடிச்சு கட்டுவேன், இவ்வளவு பெருசா கட்டுவேன், அவ்வளவு சேமித்து வைப்பேன், அப்படி எதைத்தான் பற்றி பேசுறான். ஆண்டவரை குறித்தோ அவருடைய ராஜ்யத்தை குறித்தோ அவன் நினைத்து பார்க்கவே இல்லை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செல்வத்தை குறித்து பெருமை பாராட்டுகிறோமா, ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறோமா? எனக்கு இவ்வளவு பணம் இருக்கு, என் பேங்க் டெபாசிட் இவ்வளவு வச்சிருக்கிறேன், நான் அவ்வளவு பெரிய பதவியில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம பெருமை பாராட்டுகிறோமா? ஆண்டவர் நிச்சயமா நம்மை ஒவ்வொரு நாளும் கண்காணித்து கொண்டே இருக்கிறார். ஆகவே இந்த நிலையற்ற காரியமாகிய செல்வத்திலே நாம் அதை தேடி 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 நாம் அலுத்து போய் நம்முடைய வாழ்க்கையிலே சோர்ந்து போய் சலித்து போய் விடாதபடி ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்து, ஆண்டவரே அன்னன்னைக்குள்ள படி எனக்கு அளந்து தாருங்கள் என்று சொல்லி ஆண்டவரத்தில் கேட்கும்போது ஆண்டவர் நம்மை அபரிமிதமாக ஆசீர்வதிப்பார் என்பதிலே சந்தேகமில்லை. அப்படிப்பட்ட கிருபை தர நான் ஜெபிப்போமா? மகா இரக்கம் கிருபை நிறைந்த அன்புள்ளே சுவாமி, இந்த 2ஆம் நாளின் காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துறப்பா. ஆண்டவர், இந்த அழிந்து போகிற காரியங்களில் ஒன்று செல்வம் என்று நாங்கள் தியானித்தோம்ப்பா. இந்த செல்வத்துக்காக நாங்கள் எங்கெல்லாமோ அலைந்து தேடி என்னுடைய வாழ்நாட்கள் எல்லாம் நாங்கள் கழித்து கொண்டிருக்கிறோம் ஐயா. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்று சொன்னீங்களே, உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட, எங்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட, கர்த்தர் நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியா உடைய சமூகத்தில் கெஞ்சி நிற்கின்றோம். இந்த உலகத்தில் அழிந்து போகிற செல்வம் ஆசீர்வாதம் ஆண்டவரே ஐஸ்வர்யம் எங்களுக்கு வராதபடி ஒவ்வொரு நாளும் அதனதின் படியை எங்களுக்கு அளந்து எங்களை போஷிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட கிருபைகளை எங்கள் ஒவ்வொருவருக்கு தந்து எங்களை வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். மகிமை மகிமை